வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் செம்மணியில் புதைக்கப்பட்ட மக்கள். எமக்கு இழப்பீடு வேண்டாம், எங்கள் மண் வேண்டும். பலாலி மக்கள் தொடர் போராட்டம். மாவட்டபுரம் கந்தனுக்கு இன்று கொடியேற்றும் பக்தர்கள் பெருந்திரள். நல்லூர் மகோற்சவத்தில் கடும் கட்டுப்பாடு. சினிமா பாடல் ஆடல்களுக்கு தடை. கடும் வறட்சி, தண்ணீரை தேடி கிராமங்களுக்குள் நுழையும் யானைகள், படையெடுக்கும் பறவைகள். இரவு ஏற்பட்ட கடும் வாக்குவாதம். மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கணவர். ஐஎஸ் போதைப்பொருளுடன் சிக்கிய முன்னாள் சிப்பாய். வரணியில் மின்சாரம் தாக்கி குடும்ப பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள், இளைஞர் பலி, மற்றொருவர் படுகாயம். ஓடும் ரயிலில் செல்ஃபி எடுக்க முயன்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணி கீழே விழுந்து காயம். வியட்நாமில் திடீர் வெள்ளப்பெருக்கு, 4 பேர் உயிரிழப்பு, 4 பேர் மாயம். ட்ரம்பின் கையொப்பத்திற்கு எவ்வித மதிப்பும் இல்லை, முஜ்தபா கமேனி பகிரங்கம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வின் 3ஆம் கட்டத்தின் 37ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய அகழ்வு பணியின் போது அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடு உள்ளிட்ட 9 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வின் மூலம் 3 கட்டங்களிலும் இதுவரை 446 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 434 மனித எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இன்று 429ஆம் இலக்க மனித எலும்புக்கூடு கால்கள் மடக்கப்பட்ட நிலையில் அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டுள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இடம்பெற்ற 2ஆம் கட்ட அகழ்வாய்விலும் இதேபோன்று புதைக்கப்பட்ட ஒரு மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வில் கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்படுவது இது 2வது சந்தர்ப்பம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் விளைவாக கடந்த 36 ஆண்டுகளாக தமது பூர்வீக காணிகளை இழந்து அகதிகளாக வாழும் வலிவடக்கு பலாலி மக்கள் இன்று தமது காணிகளை மீளப்பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி பலாலி சந்தையில் 5வது வாரமாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். தமது சொந்த நிலங்களில் வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கோரிக்கையுடன் மக்கள் இந்த அறவழி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களுடைய சொந்த காணிகளில் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் பல்வேறு வர்த்தக நிலையங்களை அமைத்து தொழில் புரிவதாகவும் சொந்த தேவைக்காகவும் அந்த காணிகளை பயன்படுத்தி வருவதாக மக்கள் கடும் வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளனர். இதே நேரம் 3 தசாப்தங்களுக்கு மேலாக சொந்த வீடுகள் மற்றும் நிலங்களின்றி நண்பர்கள் உறவினர்களின் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் அகதி முகாம்களிலும் இடம்பெயர்ந்த நிலையிலும் வாழ்வது பெரும் மன உளைச்சலையும் வாழ்வாதார நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளதாக அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். 36 வருடங்கள் என்பது ஒரு மனிதனின் வாழும் காலத்தின் பெரும் பகுதி. நாம் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு எழுப்பும் மக்கள் வாக்குறுதி கொடுத்தபடி அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவித்து தங்களை சொந்த மண்ணில் மீள குடியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல் விடுத்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் 2026ஆம் ஆண்டு மகோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. முருகப்பெருமானுக்கு அதிகாலை இருந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று காலை மூர்த்திகளுக்கு வசந்த மண்டப பூஜை நடைபெற்று முருக விநாயகப் பெருமான், சிவன், உமாதேவியார் சமேதராயும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானி சமேதராயும் வசந்த மண்டபத்திலிருந்து கொடித்தம்பம் எழுந்தருளி கொடியேற்றம் சிறப்பாக இடம்பெற்றது. மாவைக்கந்தனின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 25 நாட்களை கொண்ட ஆலய மகோற்சவ பெருவிழாவில் எதிர்வரும் 11ஆம் தேதி தேர்திருவிழாவும் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை தினத்தன்று கீரிமலை புனித தீர்த்தத்தில் தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெற உள்ளது. நாட்டின் பல இடங்களிலிருந்தும் புலம்பெயர் தேசத்திலிருந்தும் ஏராளமான பக்தடியார்கள் கந்தனின் கொடியேற்ற திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது.
வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இதன்படி திருவிழாவுக்கான முன்னாயத்த ஏற்பாடுகள் குறித்து ஆரம்பகட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் யாழ்ப்பாண மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பிரதிநிதிகள், யாழ் மாநகர சபை ஆணையாளர், மாநகர சபை உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பக்தர்களின் வசதிக்காக சுகாதார மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் சினிமா பாடல்கள், ஆடல், பாடல்கள் உட்பட 5 கலாச்சார விரோத நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகர முதல்வர் அறிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் நிலவுகின்ற கடுமையான வறட்சியினால் சிறிய நீர்நிலைகள் மற்றும் குளங்கள் பெருமளவில் வறண்டு போயுள்ள நிலையில் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் கூட்டமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு வரத் தொடங்கியுள்ளன. கந்தளாய் பிரதேசத்தின் ஜெயந்திபுரம் மற்றும் சூரியபுரம் பகுதிகளில் அண்மைய நாட்களில் பல காட்டு யானை கூட்டமாக காணப்பட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதோடு இரவு நேரங்களில் அவதானத்துடன் இருக்குமாறும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காலி இக்கடுவை பிரதேசத்தில் 4 பிள்ளைகளின் தாயான குடும்ப பெண் ஒருவர் அவரின் கணவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதான பெண்ணே உயிரிழந்தார். நேற்று இரவு மதுபோதையில் வீட்டுக்கு திரும்பிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இரவு உணவு தயாரிப்பது தொடர்பில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன்போது ஆத்திரமுற்ற கணவன் வீட்டில் இருந்து கூறிய ஆயுதத்தால் பிள்ளைகளின் கண் முன்னே மனைவியை சரமாரியாக வெட்டினார். இதன் காரணமாக படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் கொலை செய்த கணவனை கைது செய்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. கம்பகா மாவட்டம் கந்தானை பிரதேசத்தில் ஐஎஸ் போதைப்பொருளுடன் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் போதைப்பொருள் வைத்துள்ளதாக நேற்று கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் மேற்கொண்ட தேடுதலின் போது அவர் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மகர பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அதன்போது கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 120 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பகுதியில் கிணற்றில் விழுந்த கோழி குஞ்சை மீட்பதற்காக குடும்ப பெண்ணொருவர் மீட்க முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். வரணி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் நேசமலர் வயது 42 என்பவரை உயிரிழந்தார். 9 மாத குழந்தை உள்ளிட்ட 2 பிள்ளைகளின் தாயான இவர் நேற்று உயிரிழந்தார். வரணி பகுதியில் உள்ள 12 அடி பாதை கூடாக கூட்டுறவு நிறுவனம் ஒன்றுக்கு செல்லும் 3 பேஸ் மின்சார இணைப்பு அந்த பகுதி மக்களின் குடியிருப்புக்கு மேலாக செல்கிறது. நேற்று தன்னுடைய வீட்டு கிணற்றுக்குள் விழுந்த கோழி குஞ்சை மீட்க இரும்பு கம்பியொன்றின் உதவியுடன் மீட்க முயன்ற போது கிணற்றுக்கு மேலாக சென்ற மின் இணைப்பில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவர் கிணற்றுக்குள் விழுந்து மயக்கமடைந்தார். இதையடுத்து உடனடியாக செயற்பட்ட உறவினர்கள் 10 நிமிடங்களுக்குள் அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. குருநாகல் நிகவரெட்டிய பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளின் சாரதி ஒருவர் உயிரிழந்தார். வேகமாக பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தில் பன்னல பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றைய மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நிகவரெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயது இளைஞன் படுகாயமற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. அம்பேவல பகுதியில் ஓடிக்கொண்டிருந்த ரயிலில் இருந்து செல்ஃபி எடுக்க முயன்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் காலை ரயிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்துள்ளார். பெண் சுற்றுலா பயணி ஒருவர் இவ்வாறு காயமடைந்தார். நானோயாவிலிருந்து பதுளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ரயிலில் இந்த விபத்து இடம்பெற்றது. ரயிலின் வாசல் பகுதியில் நின்று கொண்டு மலையகத்தின் இயற்கை எழில்மிகு காட்சிகளை பின்னணியாக கொண்டு செல்ஃபி புகைப்படம் எடுக்க முயன்ற போது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். வியட்நாம் வடக்கு பகுதியில் லாய்சா மாகாணத்தில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதில் 4 பேர் உயிரிழந்ததோடு 4 பேர் காணாமல் போயுள்ளனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையால் இந்த வெள்ளப்பெருக்கு நேற்று இடம்பெற்றது. வெள்ளப்பெருக்கின் அதிகாலை முவாங்தாம் கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 7 பேர் காயமுற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜூலை முதல் செப்டம்பர் வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கொடிய புயல்கள் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதேபோல வெள்ளப்பெருக்கால் சுமார் 489 பேர் உயிரிழந்தனர்.
புதன்கிழமை முதல் பெய்த கனமழையால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு நூற்றுக்கணக்கான வீடுகளை சேதப்படுத்தியதோடு அந்த பகுதியில் 238 ஹெக்டேர் பயிர்களையும் நாசமாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வியட்நாம் செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி வடக்கு வியட்நாமின் பல பகுதிகளில் 250 மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கையொப்பத்துக்கு எவ்வித மதிப்பும் இல்லை என்றும் அது நம்பகத்தன்மையற்றதென்றும் ஈரானின் உச்சத் தலைவர் மொஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மொஜ்தபா கமேனி நேற்று சனிக்கிழமை வெளியிட்ட எழுத்துப்பூர்வ அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் மீறி வருவதாக மொஜ்தபா கமேனி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், ஈரான் மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளியிடமிருந்து அமெரிக்கா மறக்க முடியாத பாடங்களை கற்றுக்கொள்ளும் என்றும் ஈரானின் உச்ச தலைவர் எச்சரிக்கை விடுத்தார். போர் நிறுத்த உடன்படிக்கை முறிந்ததை அடுத்து கடந்த வாரம் முதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பரஸ்பர தாக்குதல்கள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.